ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மம்மிஸ் மசாலா. நீங்கள் எல்லாருமே நல்லா ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருப்பீங்கன்னு சொல்லி நம்புகிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அமேசிங் கிச்சன் டிப்ஸ் அண்ட் ஹேக்ஸை பற்றி தான் ஒரு வீடியோவாக நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி நம்ம வந்துட்டு நச்சுன்னு 4 டிப்ஸ்ன்ற டைட்டிலில் ஷேர் பண்ணியிருப்போம். பட் அது வந்து பார்த்தீங்கன்னா தேடி எடுக்க கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய ஹேக்ஸ் எல்லாம் வந்துட்டு இன்க்ளூட் பண்ணி ஒரு வீடியோவாக கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். வாங்க பார்க்கலாம். தெரிஞ்சே செய்கிற தப்பில் ஒன்று தாங்க இது. ஏன்னா இதை யூஸ் பண்ணும்போது எல்லாம் மனசு பார்த்திங்கன்னா அவ்வளோ குற்ற உணர்வாக ஃபீல் பண்ணுவேன். அதுக்கு காரணம் என்னோடய பொண்ணுங்க தான். அம்மா இதெல்லாம் செய்கிறதுக்கு எவ்வளோ மரங்களை கட் பண்ணுவாங்கன்னு தெரியுமாம்மா அப்படின்னு சொல்லியே பார்த்திங்கன்னா இப்போல்லாம் இதோட யூசேஜை நான் ரொம்பவே குறைச்சிக்கிட்டே வரேன். ஒரு சின்ன விஷயத்துக்கே வந்து ஒரு ஃபுல் பேப்பரை எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஸோ அந்த வகையில் இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ரோல் வாங்கிட்டு வந்த உடனே நம்மளோட தேவைக்கு தகுந்த மாதிரி ஹாஃபாவோ 1/3 கட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சைஸ் வாரியாக பார்த்தீங்கன்னா டிஷ்யூஸ் எல்லாம் வந்துட்டு நிறைய மார்க்கெட்டில் அவைலபிளாக இருந்தால் கூட நம்ம எல்லா சைஸ்லேயும் வாங்கியாங்க வைக்க முடியும். இது வந்து பார்த்திங்கன்னா எக்கோ ஃப்ரெண்ட்லியாகவும் அதே சமயத்தில் நம்மளோட எக்கனாமிக்குக்கும் ரொம்ப வந்துட்டு சூட்டபுளான ஒரு ஹேக்காக இருக்கும். ஒரு பொருளை வாங்கினா அது லைஃப் லாங் நல்லா இருக்கணும், அதே சமயத்தில் யூஸ் பண்ணுறதுக்கும் கன்வீனியண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம எல்லாருமே ஆசைப்படுவோம். அதை காசு கொடுத்து வாங்குறது எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி அந்த பொருளை மெயின்டைன் பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, அதை நம்ம எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ இரும்பு சட்டியிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம சமைச்ச சமையலோட வாசனை, அதுக்கப்புறம் அந்த எண்ணெய் பிசுக்கு, இது எல்லாத்தையும் கண்டிப்பாக ரிமூவ் பண்ணணும். அதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு வந்து இது கூட சேர்த்துட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர் அப்படி இல்லைன்னா ஒரு வெள்ளை துணியை வச்சுட்டு நல்லா வந்துட்டு எல்லா பக்கமும் படுற மாதிரி அந்த சால்ட்டை வந்துட்டு நல்லா தேய்ச்சி விடணும். இது வந்து ஒரு சால்ட் பாத் கொடுக்குற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். பாருங்களேன், இப்போ எந்த அளவுக்கு வந்துட்டு அந்த உப்பெல்லாம் கலர் மாறி இருக்குது, அதே மாதிரி நம்ம தேய்ச்ச அந்த துணியோட கலரும் சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நார்மல் வாட்டரில் 2-3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஸ்பாஞ்சு அப்படி இல்லைன்னா தேங்காய் நார் தான் நான் மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ அதை வச்சு நம்ம பாத்திரம் விளக்குறதுக்கு என்ன லிக்விட் யூஸ் பண்ணுறோமோ அதில் கொஞ்சமாக எடுத்து எல்லா பக்கமும் படுற மாதிரி உள்ளே வெளியேன்னு சொல்லி நல்லா தேய்ச்சி விட்டுறணும். அதுக்கப்புறம் எப்பவும் போல் நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கிறலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து அந்த எண்ணெய் பிசுக்கு அந்த வாசனையெல்லாம் போய் நல்லா ஜம்முன்னு இருக்கும். உங்களுக்கே பார்த்தாலே டிஃப்ரென்ஸ் தெரியும். இதை அப்படியே வச்சிடக்கூடாது, ஏன்னா இரும்புக்கும் தண்ணிக்கும் வெகு தூரம், இல்லைன்னா ரஸ்ட்டு ஃபார்ம் ஆகிடும். காட்டன் கிளாத்தை வச்சு நல்லா தொடச்சி எடுத்துட்டு திரும்பவும் நம்ம வந்து அடுப்பில் வைக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா சீசனிங். இப்போ வந்து நம்ம பண்ணினது க்ளீனிங், இப்போ அடுத்து பண்ண போகிறது சீசனிங். ஒவ்வொரு தடவையும் வந்துட்டு சீசனிங் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சட்டியை நல்லா அடுப்பில் வச்சு நல்லா வந்துட்டு புகை வர்ற அளவுக்கு நல்லா சூடு பண்ணிக்கிறணும். அதுக்கப்புறம் நல்லா சிம்மில் வச்சுட்டு ஒரு 2-3 ட்ராப் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற ஆயிலை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா அப்படியே எடுத்து வச்சுக்க வேண்டியதான். இப்போ சமையலுக்கு நம்ம எண்ணெயெல்லாம் வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னாக்கா இந்த மாதிரி 2 லிட்டர்லாம் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் நம்ம வந்துட்டு ரீஃபில் பண்ணும்போது அந்த லிட்டை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா உள்ளே வந்து ஒரு குட்டியாக உள்மூடி இருக்கும். அதாவது இந்த மாதிரி ஷேப்பில் நம்ம பிடிச்சி வெளியில் இழுக்கிற மாதிரி ஒரு ஹேண்டில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வச்சு ஓப்பன் பண்ணால் ஈஸியாக ஓப்பன் ஆகிடும். அந்த உள்முடியை கொஞ்சம் உள்டாவாக தலைகீழாக திருப்பி போட்டு லைட்டாக உள்ளே கூடி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் ஆயில் ஊற்றி பாருங்கள், சும்மா நூல் மாதிரி அழகாக விழும். அதே மாதிரி மூடி பக்கத்தில் தொட்டு பார்த்திங்கன்னா எந்த விதமான ஆயில் லீக்கேஜுமே இருக்காது. அப்படியே நம்ம டைரெக்டாக பாட்டிலில் இருந்து கூட நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கிறலாம். இதுவே நம்ம அந்த உள்மூடியை யூஸ் பண்ணாமல் டைரெக்டாக ஊற்றி பாருங்கள், எண்ணெய் பார்த்திங்கன்னா தொபதொபன்னு விழுந்து எல்லா பக்கமும் தெரிச்சு வீணாக போகும். அதே சமயத்தில் நம்மளுக்கு வேலையும் வளரும். இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி நம்ம ஆயில் ஃபில் பண்ணும்போது ஃபனல் எல்லாம் எதுவுமே நம்மளுக்கு தேவைப்படாது. இந்த சிலிக்கான் மிட்டன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலராக யூஸ் பண்ண மாட்டோம், எப்போவாச்சும் தான் யூஸ் பண்ணுவோம். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கன்ஃபியூஷன்ஸ்லாம் வரும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம கையை உள்ளே விட்டு யூஸ் பண்ணுறதை விட அதே மிட்டன்ஸை பாத்திரத்தோட ஹேண்டில் மாட்டி விட்டுட்டு நம்ம வெளிப்புறமாக பிடிச்சி தூக்கி யூஸ் பண்ணி பாருங்கள். நம்ம துணி டவல் யூஸ் பண்ணுற மாதிரியே ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். அதே சமயத்தில் கிரிப்பும் சூப்பராக இருக்கும். வீணாக போயிடுச்சுன்னா ஹீட் பேடாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 2 லிட்டர் பட்டர்ஃப்ளை ப்ரெஷர் குக்கரை நான் ரொம்ப வருஷமாகவே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நிறைய பேர் வந்து நம்ம பழைய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு, அக்கா இது வந்து பொங்கி ஊற்றாதா, சமயத்தில் வெடிச்சிருமா அப்படிலாம் கேட்டிருந்தீங்க.
எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுறதுல தான் இருக்குது. இந்த மாதிரி பொங்கல்லாம் பொங்காமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் நான் ஃபாலோ பண்ணுவேன். அதுக்கு முதல்ல தண்ணியோட மெஷர்மெண்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம வந்துட்டு இப்போ 1 கப்பு துவரம் பருப்பு எடுத்து வேக வைக்க போகிறோம் அப்படின்னு சொன்னாக்கா 1 கப்பு பருப்புக்கு ஒரு 2லேருந்து 2½ கப்பு வரைக்கும் தண்ணி கரெக்டாக இருக்கும். 2½ கப்புங்கிறது நல்லா தளர்வாக வெந்து சூப்பராக வந்துடும். ஸோ நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எடுத்த அந்த 1 கப்பு பருப்புக்கு 2½ கப்பு வரைக்கும் தண்ணி அதே கப்பில் மெஷர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இது கூட என்னென்ன சேர்க்கணுமோ எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. இதை டைரெக்டாக அப்படியே லிட்டு போட்டு அடுப்பில் வச்சிடாம ஒரு 2-3 நிமிஷம் வந்துட்டு ஒரு கொதி வர்ற வரைக்கும் அடுப்பில் வச்சு குக் பண்ணிக்கிறணும். இந்த அளவுக்கு வந்துட்டு கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணோம்னா ஒரே விசிலில் பருப்பு சூப்பராக வெந்துடும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா எந்த விதமான பொங்கலும் பொங்காமல் அடுப்பும் வீணாக போகாமல் சூப்பராக எடுத்துடலாம். இந்த குக்கரோட கெப்பாசிட்டி வந்து ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால சீக்கிரமாகவே குக் ஆகிரும். அதே சமயத்தில் கேஸும் ரொம்ப செலவாகாது. இம்மீடியட்டாக ஸ்டீமும் கண்ட்ரோல் ஆகி ஓப்பன் பண்ணிக்கலாம். பருப்பு இந்த மாதிரி கடலை, சோளம், கிழங்கு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம் சிம்பிளாக ஒரு கிரேவி 2 கப்பு ரைஸ் கூட இதில் சூப்பராக குக் பண்ண முடியும். ஆனால் என்ன ஃப்ளேமை மட்டும் நம்ம மீடியமாக வச்சு குக் பண்ணிவிட்டு கூடவே தண்ணி மெஷர்மெண்ட்டையும் ரொம்ப கரெக்டாக வச்சுட்டோம்னா எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லாமல் சூப்பராக வெந்து எடுத்துடலாம். வீட்டில் வறுத்த வேர்க்கடலை இருந்துச்சுன்னா நிறைய வெரைட்டியில் சட்னி, பொரியல், கிரேவி, ஸ்நாக்ஸ்னு விதவிதமாக யூஸ் பண்ணிக்கிறலாம். வறுக்கிறதெல்லாம் ஒரு விஷயமே இல்லைங்க, ரொம்ப ஈஸி தான். ஆனால் அதிலேருந்து தோலை ரிமூவ் பண்ணுறது தான் ரொம்ப கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த தோல் வீடு ஃபுல்லாக பறந்து வேலையை வளர்த்து வச்சிரும். ஸோ அது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணி எப்படி ஈஸியாக வந்துட்டு ஸ்கின்னை ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல நம்ம தேவையான அளவு நிலக்கடலை எடுத்து இந்த மாதிரி ஒரு இரும்பு வாணலியில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிறணும். ஒரே மாதிரி ஈவனாக வந்துட்டு ஃப்ரை ஆகி வரும். அதை ஒரு பிளேட்டில் போட்டு நல்லா ஆற வச்சுக்கணும். நம்ம வீடுகளில் மஞ்சப்பை, அதுக்கப்புறம் காட்டன் பை, இல்லை வந்துட்டு ஒரு நார்மலான ஒரு வெள்ளை துணி ஏதோ ஒன்றில் வந்துட்டு வேர்க்கடலையை உள்ளே ஆட் பண்ணிவிட்டு வெளிப்பக்கமாக பார்த்திங்கன்னா நம்ம 2 கைகளையும் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விடணும். அந்த மாதிரி பண்ணும்போது உள்ளே வந்து பருப்பு தனியாக, அதுக்கப்புறம் தோல் தனியாக பைக்குள்ளேயே பிரிஞ்சு வந்துடும். ஸோ இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விடணும். ஸ்கூல் ஹாலிடேஸ்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள்ட்ட இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் செய்ய சொல்லி கொடுத்தோம்னா அவங்க அவ்வளோ ஆர்வமாக செஞ்சு கொடுப்பாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணாமல் நம்ம ஒவ்வொரு பருப்பாக வந்துட்டு ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா ரொம்ப டைம் எடுக்கும். நம்ம அதிலே ரொம்ப டயர்ட் ஆயிடும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வீடுகளில் யூஸ் பண்ணுற இந்த மாதிரி ஒரு சல்லடையில் அழகாக அந்த பையை வந்து அப்படியே கமுத்தி விட்டோம்னா அழகாக பருப்பு தனியாக, தோல் தனியாக பிரிஞ்சிரும். ஸோ அவ்வளோதாங்க, ஒரு 2-3 நிமிஷத்துலேயே வந்துட்டு நம்ம அவ்வளோ கடலையும் அழகாக வந்துட்டு தோலை உரித்து எடுத்துடலாம். ரொம்ப சிம்பிளான ஹேக்கு தான், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா இந்த பருப்பை நல்லா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா மாதக்கணக்கானாலும் அந்த கிறிஸ்ப்னஸ் போகாமல் நல்லா சூப்பராக இருக்கும். நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி அன்சால்டட் பட்டர் வாங்கி யூஸ் பண்ணுவோம். அது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 200 கிராமு, 500 கிராமு இந்த மாதிரி ஒரு பாராக கிடைக்கும். அவசரத்துக்கு நம்ம சமையலுக்கு ஒரு பிரெட் டோஸ்ட் பண்ணுறதுக்குலாம் நம்ம எடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஃபுல் பாரும் வந்துட்டு ஃபுல் ஆகாமல் இருக்கும். 2 டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ண முடியாது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம முழு பாரையும் அப்படியே வந்துட்டு நம்ம தோசைக்கல்லையோ அதுலேயோ வச்சு தேய்க்கும்போது ஏற்கனவே நம்ம சமைச்ச ஃபுட்டெல்லாம் அதில் ஒட்டிக்கிட்டு ஒரு மாதிரி பார்க்க மெஸ்ஸியாக இருக்கும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற இந்த மாதிரி பட்டர் பேப்பரில் நைஃபோட அந்த ஷார்ப் இல்லாத எட்ஜஸில் வந்துட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஒவ்வொரு பட்டரோட அந்த இடையிலையும் வந்துட்டு நம்ம வந்துட்டு இன்சர்ட் பண்ணி வச்சிட்டோம்னா தேவைக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஸ்கொயரில் வந்துட்டு நம்ம பட்டரை வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். சீக்கிரமாக மெல்ட் ஆகிரும். எத்தனை பார் வேணுமோ அத்தனை மட்டும் நம்ம வெளியில் எடுத்து வச்சு சீக்கிரமாக வந்துட்டு மெல்ட் பண்ணி சமையலை முடிச்சுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிரமமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிங்கன்னா ஜஸ்ட்டு சும்மா வந்துட்டு கட் பண்ணி கூட நம்ம நார்மலாக ஒரு கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். தேவைக்கு ஏற்ற மாதிரி 1 பாரோ 2 பாரோ எடுத்து வெளியில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். மொத்த பட்டருமே வந்துட்டு மெல்ட் ஆகணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா பட்டர்லாம் வந்து கண்டினியூஸாக அதே டெம்பரேச்சர்லேயே மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் வந்துட்டு அந்த ஃப்ரெஷ்னஸ் மாறாமல் சூப்பராக இருக்கும். ஸோ ஒவ்வொரு தடையும் நம்ம வெளியில் எடுத்து யூஸ் பண்ணோம்னா அதோட டெம்பரேச்சர்லாம் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ தேவைக்கு தகுந்த மாதிரி எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பூண்டு குழம்பு, பூண்டு மிளகு குழம்பு, பூண்டு சட்னி, அதுக்கப்புறம் பூண்டு பால், இஞ்சி பூண்டு பேஸ்ட் ப்ரிப்பேர் பண்ண இந்த மாதிரி டைம்லலாம் பார்த்திங்கன்னா நம்ம பல்காக வந்து பூண்டு உரிப்போம். ஸோ அந்த மாதிரி டைமில் நெகக்கண்ணெல்லாம் பார்த்தா நல்லா வலி எடுத்துக்கிறோம். நம்ம என்ன தான் நைஃப் யூஸ் பண்ணாலுமே பார்த்திங்கன்னா ரொம்ப வந்துட்டு பெயின் கண்டிப்பாக இருக்கும். 1-2 பல் நம்ம உரிக்கும் போது ஒன்றும் தெரிவிக்காது. ஆனால் பல்காக செய்யும்போது கண்டிப்பாக இதாகும். ஸோ அதை அவாய்ட் பண்ணி எப்படி நம்ம ஈஸியாக வந்துட்டு பூண்டோட தோலெல்லாம் நீக்கி இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். என்னோட ரேஷியோ பார்த்திங்கன்னா பூண்டு வந்து ஒரு 75 கிராம் எடுத்தோம்னா இஞ்சி வந்து ஒரு 50 கிராமுங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லா வகையான நான்வெஜ் குழம்பு, கிரேவி, அதுக்கப்புறம் பிரியாணின்னு சொல்லி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும்.
நான் இன்றைக்கி கொஞ்சம் பெரிய சைஸ் பூண்டு தான் எடுத்திருந்தேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. ரொம்ப குட்டியான பூண்டு வந்துட்டு கொஞ்சமாக தான் இருந்துச்சு. ஸோ அது ரசத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பூண்டையும் இந்த இஞ்சியையும் வந்துட்டு மெஷர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். தோலோடு மெஷர் பண்ணுறதுனால கொஞ்சம் வந்துட்டு எக்ஸ்ட்ரா எடுத்திருந்தேன். பூண்டு வந்து லைட்டாக நம்ம வந்து எண்ணெய் போட்டு தடவிட்டு கொஞ்சம் நேரம் வெயிலில் வச்சு எடுத்தால் கூட தோல் அழகாக பிரிஞ்சு வந்துடும். பட் நமக்கு வந்து இங்கே அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறதுனால வெயிலுக்கு வந்து கொஞ்சம் கம்மி தான். ஸோ அதனால் நான் இந்த மெத்தட் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் இதான் ட்ரை பண்ணுவேன். ஸோ இஞ்சி வந்து பார்த்திங்கன்னா நல்லா தோலை வந்துட்டு இந்த மாதிரி ஒரு மெலிசான ஸ்பூனில் வச்சு சுரண்டி எடுக்கும்போது கொஞ்சம் கூட இஞ்சி வேஸ்ட் ஆகாமல் வெறும் தோல் மட்டும் அழகாக உறிஞ்சி வந்துடும். அதுக்கப்புறம் அந்த குட்டி குட்டி போர்ஷன்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி குட்டி நைஃப் வச்சு நம்ம க்ளீன் பண்ணிட்டோம்னா ரொம்ப சுலபமாக வந்துட்டு இஞ்சியை க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறலாம், கொஞ்சம் கூட வேஸ்டேஜே இல்லாமல். பேனில் கொஞ்சமாக சுடுதண்ணி வந்து காய வச்சு எடுத்துக்கிறணும். இது வந்து ரொம்ப கொதிக்கணும்லாம் அவசியம் கிடையாது. அதுக்காக வெதுவெதுப்பாகவும் இருக்க வேண்டாம். கொஞ்சம் வந்துட்டு நார்மல் ஹீட்டில் இருக்கும்போது நம்ம மெஷர் பண்ணி வச்ச பூண்டில் வந்து அந்த தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி ஹோல்ஸ் உள்ள ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 2-3 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா நல்லா வந்துட்டு பூண்டு வந்துட்டு நல்லா லூஸ் ஆகியிருக்கும். ரொம்ப கொதிக்கிற தண்ணி ஊற்றிட்டோம்னா பூண்டு வந்து வெந்து போய் அதோடய ஃப்ளேவர் எல்லாம் மாறி போகும். ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் கொஞ்சம் மாட்ரேட்டாக உள்ள ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணோம்னா அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி லேசாக தொட்டாலே போதும், அழகாக வந்துட்டு கலண்டு வந்துடும். உரிக்கணும்னு அவசியமே கிடையாது. ஜஸ்ட்டு வந்துட்டு ரோல் பண்ணி எடுத்தாலே அழகாக வந்துட்டு தோல் தனியாக பூண்டு தனியாக வந்துடும். அவ்வளோதாங்க. இப்போ ஈஸியாக பூண்டெல்லாம் அழகாக உரித்து எடுத்துட்டோம். உரித்து அந்த இஞ்சியும் பூண்டையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னால் கொஞ்சம் ரஃப்பாக வந்து சாப் பண்ணணும். ஸோ ரொம்ப ஃபைனாக பண்ணணும்னு அவசியம் கிடையாது. சும்மா கொஞ்சம் பெருசும் சிறுசுமாக நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு இதை வந்து அப்படியே வந்துட்டு ஒரு பிளெண்டர்லையோ இல்லை ஒரு சாப்பர்லையோ சேர்த்து நல்லா ஃபைனாக வந்துட்டு சாப் பண்ணி எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஏன் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க, இந்த பூண்டு வந்து இஞ்சி கூட அரைப்பட்டுரும். ஆனால் அந்த பூண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கட்டியாக அப்படியே நின்றுக்குறோம். ஒரு 4-5 பூண்டாவது கண்டிப்பாக நிற்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த மாதிரி சாப்பரில் போட்டு நல்லா ஃபைனாக சாப் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம தண்ணி எதுவும் ஆட் பண்ண போகிறதில்ல. அதே மாதிரி நான் ஆயிலும் எதுவும் யூஸ் பண்ண மாட்டேன். ரொம்ப நாளைக்கு நான் ஸ்டோர் பண்ணவும் போகிறதில்ல. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நான் வெறும் வந்துட்டு கல்லுப்பு மட்டும்தான் ஆட் பண்ணி அரைப்பேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நான் மஞ்சத்தூளும் சேர்க்க மாட்டேங்க. ஏன்னா சம்டைம்ஸ் வந்து ஒரு ஒயிட் குருமா, வெஜ் புலாவ் அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணும்போது நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கலர்ஃபுல்லாக இருந்தால் சரியாக வராதுன்னு சொல்லிவிட்டு தேவைப்படுற இடத்துல மட்டும்தான் நான் வந்துட்டு மஞ்சள் ஆட் பண்ணிக்குவேன். ஸோ வெறும் கல்லுப்பே வந்து போதுமானதாக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் நல்லா பல்காக அரைச்சி ரொம்ப மாதக்கணக்காக நான் ஸ்டோர் பண்ணுற ஆள் அப்படின்னு சொன்னாக்கா கண்டிப்பாக வந்துட்டு இதில் வந்து நீங்கள் மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் ஆயிலெல்லாம் ஆட் பண்ணி அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த பேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு அரைக்கிறது எவ்வளோ பக்குவமாக நம்ம அரைக்கிறோமோ அதே மாதிரி ஸ்டோர் பண்ணுறதும் ரொம்ப பக்குவமாக ஸ்டோர் பண்ணணும். நம்ம எந்த பாட்டிலில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோமோ அந்த ஸ்டோரேஜ் கண்டெய்னரை நல்லா வந்துட்டு வாஷ் பண்ணிவிட்டு வெயிலில் ஒரு 2-3 மணி நேரம் நல்லா காய வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த பேஸ்ட் அதில் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். அவனில் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வச்சு எடுத்தால் கூட ஓகே தான். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் ஒரு தண்ணியை கொதிக்க வச்சுட்டு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எந்த கண்டெய்னரில் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஸ்டோர் பண்ண போகிறோமோ அந்த கண்டெய்னரை இதில் வச்சு நல்லா ஸ்டெர்லைஸ் பண்ணிக்கிறணும். உள்ளே வெளியேன்னு சொல்லி எல்லா பக்கமும் அந்த ஹாட் வாட்டர் படுற மாதிரி நல்லா வந்துட்டு ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எடுத்து நல்லா ட்ரை பண்ணிக்கணும். இந்த மாதிரி பாட்டிலை வந்து நம்ம ஸ்டெர்லைஸ் பண்ணி யூஸ் பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு அவ்வளோ சீக்கிரம் வீணாக போகாது, கலர் மாறாது, ஃப்ரெஷ்னஸ் மாறாமல் நல்லா டேஸ்ட் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். கூடவே நம்ம கண்ணுக்கு தெரியாத பாக்டீரியா, ஜெர்ம்ஸ் ஏதாச்சும் இருந்தால் கூட அது எல்லாமே வந்துட்டு அழிஞ்சு போயிடும். நல்லா ஏர் டைட்டாக வந்துட்டு க்ளோஸ் பண்ண இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கண்டெய்னரை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் எங்கே ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த சில்லர் ஏரியா இருக்குது இல்லைங்களா, அதாவது இந்த ஃப்ரீசருக்கும் கீழே இருக்கும். லாஸ்ட் டைம் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. அந்த இடத்துல தான் வந்துட்டு இந்த மாதிரி நம்ம ஹோம்மேடாக ப்ரிப்பேர் பண்ணுற டேட் சிரப்பு, ஜாமு இந்த மாதிரி நம்மளாக ஓனாக ப்ரிப்பேர் பண்ணுறது எந்த விதமான ப்ரிசர்வேட்டிவும் ஆட் பண்ணாததெல்லாம் இந்த சில்லரில் வச்சு ஸ்டோர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாவே இருக்கும். முட்டை வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சத்துக்கள் நிறைஞ்ச ஒரு சூப்பரான அற்புதமான ஒரு புரோட்டீன் உணவு. ஸோ இந்த மாதிரி முட்டைகளை நம்ம கடையில் வாங்கிட்டு வந்த உடனேயுமே பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு சின்ன டெஸ்ட்டு நம்ம பண்ணிக்கிறது நல்லது. அது மூழ்கிற அளவுக்கு தண்ணியை ஊற்றி வச்சுட்டு பார்க்கணும். முட்டை எல்லாமே தண்ணிக்கு அடியில் போயிடுச்சு அப்படின்னு சொன்னாக்கா எல்லாமே நல்ல முட்டை. இதுவே மேலே ஏதாவது மிதந்துச்சுன்னா கண்டிப்பாக அது வந்துட்டு பழைய முட்டை, அப்படி இல்லைன்னா கெட்டுப்போன முட்டையாக இருக்கும். ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இந்த ஒரு சின்ன டெஸ்ட்டை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு நம்ம சமைச்சு கொடுக்கும்போது மனசு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். முட்டையை எப்படி ப்ரெஷர் குக்கரில் ரொம்ப சிம்பிளாக வேக வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. அதுக்கு முதல்ல முட்டையை நல்லா வந்துட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சால்ட் மட்டும் சேர்த்து ஒரு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கிறணும்.
முட்டைகள வந்து அப்படியே நம்ம குக்கரோட விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா, எக்ஸ்ட்ரா வந்துட்டு அதிக டெம்பரேச்சரில இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஆகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ, அத அவாய்ட் பண்றதுக்கு முட்டை வந்து நல்லா சாஃப்ட்டா, ஃப்ளஃபியா இருந்தா தான் சூப்பரா இருக்கும். ஸோ, அதனால வந்துட்டு கொஞ்சம் கோல்டு வாட்டர் அப்படி இல்லைன்னா நார்மல் டேப் வாட்டர் ஆட் பண்ணி, 1 நிமிஷம் மட்டும் அந்த முட்டை வந்துட்டு அந்த கூல் பண்ணதுக்கு அப்புறமா, நம்ம ஒரு ஸ்பூன வச்சுட்டு அதோட தலைப்பகுதியில ஒரு தட்டு தட்டி ஒரு சின்ன ஓப்பன் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா அந்த ஷெல்லுக்கும் அந்த எக்குக்கும் நடுவுல வந்து நம்ம ஸ்பூன இன்சர்ட் பண்ணி, அப்படியே வந்துட்டு உள்ள விட்டு திருப்புனோம்னா, ஷெல்லு தனியா, எக்கு தனியா சூப்பரா பிரிஞ்சு வந்துரும். அட் அ டைம்லயே பார்த்தீங்கன்னா 10 முட்டை, 20 முட்டை கூட அசால்ட்டா நம்மனால உரிக்க முடியும். காலையில நேரம் நம்ம அவசர அவசரமா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சுன்னு சொல்லிட்டு ஆஃபீஸு, ஸ்கூலுக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி பேக் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நிமிஷமும் நம்மளுக்கு அவ்வளோ ப்ரெஷியஸா இருக்கும். ஸோ, அந்த மாதிரி டைம்ல நம்மளுக்கு ஒரு அவசரமா சப்பாத்தி மாவு இப்போ வந்து பெனையணும் அப்படின்னு சொன்னா, எந்த ஒரு கேட்ஜெட்டோ இல்ல வந்துட்டு செஃப் ஜார் இந்த மாரிலாம் எதுவுமே தேவைப்படாது. ஜஸ்ட் நம்ம வீட்ல உள்ள மிக்ஸி ஜாரே போதுமானதா இருக்கும். 1 கப்பு வந்துட்டு கோதுமை மாவு எடுத்தோம்னா, அதே கப்ல 1/2 கப்பு தண்ணி, 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், கொஞ்சமா சால்ட் மட்டும் ஆட் பண்ணிட்டு, மிக்ஸியில பல்ஸ் மோட்ல ஒரு 4, 5 திருப்புனாலே போதும். அழகா வெண்ணெய் மாதிரி திரண்டு வந்துரும் அந்த கோதுமை மாவு. மிக்ஸியே நம்மளுக்கு அழகா மாவு பெனஞ்சு குடுத்துரும். அதுக்கப்புறம் தேவைப்பட்டுச்சுன்னா, கொஞ்சமா வந்துட்டு நம்ம வரமாவோ இல்ல ஆயிலோ ஆட் பண்ணிட்டு, நம்ம வந்துட்டு சப்பாத்தி தெரட்டிக்கிறலாம். காலையில தான் அப்படின்னு கிடையாது. எனி டைம் நம்ம சப்பாத்தி மாவு பெனையறதுக்கு இந்த மாதிரி மெத்தட யூஸ் பண்ணி அழகா சப்பாத்தி மாவு சூப்பரா பெனைய முடியும். தண்ணி மெஷர்மென்ட் மட்டும் நம்ம ரொம்ப கரெக்ட்டா பார்த்துக்கிறணும். இப்போ ஒருத்தர் 2 பேர் தான் இருக்கோம். அதுவும் வீட்ல பெரியவங்க, வயசானவங்க. 2வது வந்துட்டு அவங்களுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாவும், அதே சமயத்தில ரொம்ப ஈஸியான ஒரு ஹேக்கா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்கூல் ஹாலிடேஸ் அப்போ பசங்க எல்லாம் வீட்டில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, காலையில நேரம் ஆஃபீஸ் போகிறதுக்காக வீட்டில் ஹஸ்பண்டுக்கு மட்டும் கொஞ்சமாக ரைஸ் வச்சு நம்ம லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணி குடுத்துருப்போம். ஸோ, அந்த டைமில் வந்துட்டு ரொம்ப அக்யூரேட்டா வைக்க முடியாது. கொஞ்சம் ரைஸ் வந்து நம்மளுக்கு மீந்திருக்கும். ஸோ, அந்த சாதத்த மத்தியானம் லஞ்ச் சமைக்கும்போது, அதையும் ஃப்ரெஷ்ஷா ஒரு ஒயிட் ரைஸா மாத்துறதுக்கு, சாதத்த வடிக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னால அந்த வேக வச்ச சாதத்தையும் இது கூட மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னா, அதுக்கப்புறம் இந்த சாதமும் அந்த சாதத்தோட சேர்ந்து நல்லா ஃப்ரெஷ்ஷா புது ஒயிட் ரைஸ் ஆயிரும். இதுவே வந்து நம்ம குக்கர்ல ஒயிட் ரைஸ் செய்ய போறோம் அப்படின்னு சொன்னாக்கா, அரிசி, தண்ணி எல்லாம் அளந்து வச்சதுக்கு அப்புறமா, நம்ம எவ்வளோ வந்துட்டு பழைய சாதத்த ஆட் பண்ண போறோமோ, அந்த சாதத்துக்கு ஏத்த மாதிரி 1/2 டம்ளர்லேருந்து 1 டம்ளர் வரைக்கும் தண்ணி எக்ஸ்ட்ரா வச்சு, அப்படியே வந்துட்டு நம்ம லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிரலாம். எப்பவும் போல நம்ம 2 விசிலோ, 3 விசிலோ, எத்தனை விசிலோ விட்டு ஆஃப் பண்ணி எடுத்தோம்னா, அந்த ரைஸுமே நல்லா ஃப்ரெஷ்ஷா சூப்பரா இருக்கும். இப்போவும் பார்த்தீங்கன்னா, மொத நாள் மீந்து போன சாதத்த வந்துட்டு ஃப்ரிட்ஜில எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு, நெக்ஸ்ட் டே இந்த மாதிரி குக்கர்லயோ வடிக்கும்போதோ, அந்த சாதத்த இது கூட மிக்ஸ் பண்ணி குக் பண்ற பழக்கம் நம்ம வீடுகள்லயும் இருக்கும். பட் அது எப்பவாச்சும் ஒருக்கா பண்ணிக்கலாம். பட் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, அந்த மெத்தட் வந்து அட்வைசபிள் கிடையாது. ஏன்னா, ஒயிட் ரைஸ் வந்துட்டு ஃப்ரிட்ஜில வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இப்ப நான் எங்க வீட்லலாம் மீந்து போச்சு அப்படின்னு சொன்னாக்கா, ஒண்ணு நான் பழசு போட்டுருவேன். அப்படி இல்ல அப்படின்னு சொன்னாக்கா, இந்த மாதிரி கில்லு வடகம் மாதிரி போட்டு வச்சுட்டோம்னா, ரொம்ப சூப்பரா இருக்கும். இது 2 1 நாள்லயே நல்லா காஞ்சு வந்துரும். என்னோட பசங்களுக்கு இந்த வடகம் ரொம்ப பிடிக்கும். இத பண்றதுக்கு நம்ம அந்த ரைஸ் கூட தேவையான அளவு காரத்தூள், அப்படி இல்லைன்னா பச்சை மிளகா, கொஞ்சமா ஜீரகம், உப்பு மட்டும் ஆட் பண்ணாலே போதும். ரொம்ப சூப்பரா இருக்கும். நம்ம எவ்வளோ குட்டி குட்டியா கிள்ளி வைக்கிறோமோ, அந்த அளவுக்கு சீக்கிரமா ட்ரை ஆயிரும். நான் ஜஸ்ட் ஃபேன் காத்துலயே 2 3 நாள் வச்சு எடுத்துட்டு, அதுக்கப்புறம் பொரிச்சாலே ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். காலையில நேரம் நம்ம லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு மெயின் அஸ்திரமே இந்த லெமன் ரைஸா தான் இருக்கும். எப்பவுமே நம்ம தாளிப்பெல்லாம் முடிச்சுட்டு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக தான் ரைஸ் போட்டு கிளறுவோம். அப்படி பண்ணாம, லெமனே ஹெல்தி தான். அதை இன்னும் கொஞ்சம் ஹெல்தியாக்க நம்ம வந்துட்டு தாளிப்பெல்லாம் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா சாதத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். லாஸ்ட்டாக வந்துட்டு நம்ம லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி செய்யும்போது பார்த்தீங்கன்னா, ஃப்ளேவரும் சரி, விட்டமின் சி சத்தும் பார்த்தீங்கன்னா எவாப்ரேட் ஆகாமல் கிடைக்கும். இதே தாங்க நெல்லிக்காய் சாதத்துக்கும். பாலெல்லாம் காய்ச்சறதுக்கு முன்னால பால் பாத்திரம் பார்த்தீங்கன்னா, நல்லா பளபளன்னு இருக்கும். பால் காய்ச்சறப்ப நம்ம டைரெக்ட்டா பால வந்துட்டு பால் பாத்திரத்தில ஆட் பண்ணி நம்ம அடுப்புல வைக்கும்போது, காய்ச்சி முடிச்சதுக்கப்புறம் எல்லா பாலும் யூஸ் பண்ணிட்டு பாத்திரத்த பார்த்தீங்கன்னா, நல்லா வந்துட்டு பெரிய வந்துட்டு டெபாசிஷன் வந்து அதிகமா இருக்கும். கிளீன் பண்ணுறதே நமக்கு ஒரு பெரிய வேலையா இருக்கும். ஸோ, அத அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம கொஞ்சமா ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் பால் ஆட் பண்ணி அடுப்புல வைக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு வந்துட்டு படியாது. கிளீன் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும். வடிக்கிற மெத்தடில் சாதம் குக் பண்ணும்போது அதிகமாக பொங்கி ஊற்றுது, அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஆமாம், கரெக்டு தான், பொங்கி தான் வரும். அதுக்கு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே நம்ம அரிசிக்கு ஏற்ற அளவு தாங்க உழ வைக்கணும். ரொம்ப அதிகமாக வச்சிடக்கூடாது. அதே மாதிரி உலை நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம அரிசியே சேர்க்கணும்.
இல்ல ரொம்பலாம் வந்துட்டு என்னால இந்த மாதிரிலாம் பார்க்க முடியாது அப்படின்னு சொன்னாக்கா, ரொம்ப சிம்பிளா நம்ம ஓப்பன்ல வச்சு அழகா குக் பண்ணிக்கலாம். எப்பவும் போல ஒலை நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா ஊற வச்ச ரைஸ ஆட் பண்ணிட்டு, நல்லா வெந்து பதமா வரும்போது நமக்கே தெரியும் இல்லைங்களா? இப்ப சாதம் வடிக்க போறோம் அப்படிங்கிறப்ப டக்குன்னு வந்துட்டு லாஸ்ட்டா மூடி போட்டு மூடி வடிச்சு விட்டுறணும். இதனால பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த மிஸ்டேக் பண்ணாலுமே நம்மளுக்கு வந்து சாதம் பொங்கி ஊத்தாது. அடுப்பும் வீணா போகாது. அதே சமயத்தில சாதமும் பார்த்தீங்கன்னா, நல்லா உதிரி உதிரியா சூப்பரா வந்துட்டு வடிச்சு எடுத்துக்கலாம். பொதுவாவே நம்ம சவுத் இந்தியன் சமையல்ல பார்த்தீங்கன்னா, தக்காளி தான் நம்ம அதிகமா யூஸ் பண்ணுவோம். அதுலயும் குழம்பு, கிரேவி, பிரியாணின்னு சொல்லி எல்லாத்துலயுமே அந்த மாதிரி தான் நம்ம தக்காளி யூஸ் பண்ணுவோம். தக்காளி வந்து குட்டி குட்டியா நறுக்கி யூஸ் பண்றப்ப பார்த்தீங்கன்னா, கட் பண்ற டைமும் சரி, அத வதக்கி சமைக்கிற டைமும் சரி, ஆயிலு, கேஸ் யூசேஜ் அது இதுன்னு சொல்லி எல்லாமே வந்துட்டு அதிகமா தான் கன்சியூம் ஆகும். ஸோ அத அவாய்ட் பண்றதுக்கு இந்த மாதிரி மிக்ஸி ஜார்ல நல்லா வந்துட்டு அரைச்சு எடுத்துட்டு, அதுக்கப்புறம் குழம்பு, கிரேவி இந்த மாரி ஐட்டங்கள சேர்க்கும்போது பார்த்தீங்கன்னா, பிள்ளைங்க வந்து சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா, அந்த தக்காளியோட தோல எடுத்து எடுத்து ஒதுக்கி வைக்க மாட்டாங்க. அதுவும் சேர்த்தே சாப்பிட்டுருவாங்க. நம்ம தேங்காய்லாம் துருவி நம்ம வீடுகள்ல பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன கண்டெய்னர்ல போட்டு ஆல்ரெடி நம்ம வந்துட்டு ஃப்ரீசர் பாக்ஸ்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம். தேவைக்கு எடுத்து டக்குன்னு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா சொல்லுவோமே ஒழிய டக்குன்னு யூஸ் பண்ண முடியாது. ஒரு 5, 10 நிமிஷமாச்சும் ரூம் டெம்பரேச்சர்ல வச்சிருந்துட்டு, அதுக்கப்புறமா தான் எடுத்து யூஸ் பண்ண முடியும். அப்பவுமே பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு சாஃப்ட்டா இருக்குமான்னு கேட்டா கிடையாது. ஸோ தேங்காய்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நேரம் நம்ம ரூம் டெம்பரேச்சர்ல வச்சிருந்தோம்னா, சீக்கிரமே வீணா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு கோகோனட் பார் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா, தேவைக்கு தகுந்த மாதிரி நம்மளோட யூசேஜுக்கு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹோல் கண்டெய்னருமே எடுத்து வெளியில வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த அவசியமும் கிடையாது. இப்போ சின்ன சின்ன பார்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு ஒரு பொரியலுக்கு இந்த மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுவே பெரிய கியூப் வந்துட்டு ஒரு குழம்புக்கு இந்த மாதிரிலாம் அரைச்சு ஊத்துறதுக்கு வசதியா இருக்கும். ஸோ நம்மளோட தேவைக்கு தகுந்த மாதிரி நம்மளே ஓனா இந்த மாதிரி சைஸஸ் எல்லாம் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, டீட்டெயில்டா வந்துட்டு எப்படி பண்ணணும் என்னங்கிறது ஃபுல் டீட்டெயிலா வந்துட்டு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. புளியெல்லாம் பார்த்தீங்கன்னா, டெய்லியுமே நமக்கு வந்து சமையலுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ, அந்த மாதிரி டைம்ல அத வந்து ஹாட் வாட்டர் ஊத்திட்டு அத கரைச்சு யூஸ் பண்றதுக்கு டைம் நெறைய கன்சியூம் ஆகும். அந்த டைம்ல நம்ம இந்த மாரி புளி பேஸ்ட்டு வீட்லயே ப்ரிப்பேர் பண்ணி ஃப்ரிட்ஜில ஸ்டோர் பண்ணி வப்போம். அதிலேயே பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பிகினர்ஸா இருக்கும். கொஞ்சம் மெஷர்மெண்ட்லாம் சரியா வராத இந்த மாதிரி டேமரின் கியூபும் நம்ம வீட்லயே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். சின்னதெல்லாம் வந்துட்டு ரசத்துக்கும், கொஞ்சம் பெரிய சைஸ் வந்துட்டு குழம்புக்கும் எடுத்துக்கிற மாதிரி. ஸோ, டக்குன்னு எடுத்து ஆஃபீஸ்க்கு போறவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோவோட லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். செக் பண்ணிக்கோங்க தேவைப்படுறவங்க. என்னதான் இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப ஹைதர் கால பழசா இருந்தா கூட பார்த்தீங்கன்னா, 2 இன் 1 டிப்ஸ்ன்னு சொல்லுவேன். ஏன்னா, அந்த அளவுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப நம்ம வந்துட்டு நைஃபு மற்றதெல்லாம் வந்துட்டு நம்ம சாணம் பிடிக்க முடியும், ஷார்ப்பன் பண்ண முடியும். பட் வந்துட்டு இந்த மிக்ஸி பிளேடுங்கிறது வந்துட்டு நம்ம கழட்டி அதுக்கப்புறம் நம்ம ஷார்ப்பன் பண்ணி மாட்டணும். அது நம்மளுக்கு வந்து வீட்ல அந்த அளவுக்கு வந்துட்டு சாத்தியப்படாது. அந்த மாதிரி டைம்ல நம்ம 1 கப்பு வந்துட்டு இந்த மாரி கல்லுப்பு எடுத்து ஃபைனா வந்துட்டு பவுடர் பண்ணி எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு பிளேடும் நல்லா ஷார்ப் ஆயிரும். அதே சமயத்தில சால்ட்டும் வந்துட்டு நம்மளுக்கு இந்த மாரி பவுடர் ஃபார்ம்ல கிடைச்சிரும். நம்ம வீடுகள்ல யூஸ் பண்ற அரிசி, பருப்பு, பயறு, உளுந்து அதுக்கப்புறம் எல்லா மளிகை பொருளுமே பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாள் ஆயிடுச்சுன்னா சின்ன சின்ன பூச்சி, வண்டெல்லாம் வைக்கிறது சகஜம் தான். ஸோ அந்த மாதிரி டைம்லலாம் பார்த்தீங்கன்னா, நம்ம கொஞ்ச நேரம் வெயில்ல காய போட்டு அள்ளி வைக்கலாம். அப்படி இல்லையா பயிறு வகைகளெல்லாம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் லைட்டா வறுத்து கூட நம்ம ஸ்டோர் பண்ணலாம். ரொம்ப சிம்பிளா வந்துட்டு இந்த பிரியாணி லீஃப் அப்படி இல்லைன்னா இந்த மாரி வரமிளகா போட்டு வச்சாலும் ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாவும், அதே சமயத்தில வண்டு, பூச்சியெல்லாம் தாக்குதல் இல்லாம தப்பிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி குழம்பு, பிரியாணின்னு சொல்லி லெஃப்ட் ஓவர் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா, கண்டிப்பா அத டைரக்ட்டா நம்ம அடுப்புல வச்சு சூடு பண்ணும்போது அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதுக்கு பதிலா இந்த மாதிரி குக்கர்ல கொஞ்சம் தண்ணி ஊத்திட்டு, இந்த ஃபுட்ட வந்துட்டு ஒரு பாத்திரத்தில வச்சு, அப்படியே ஒரு விசில் விட்டு எடுத்தோம்னா, சும்மா சூப்பரா இப்ப செஞ்ச மாதிரி புதுசு மாதிரி இருக்கும். அடி புடிச்சு ஃபுட்டு வந்துட்டு வேஸ்ட்டும் ஆகாது. அதே சமயத்தில வேலையும் நம்மளுக்கு வளராது. இதே மெத்தட்ல பார்த்தீங்கன்னா, இட்லி பாத்திரம், அதுக்கப்புறம் ஸ்டீமர்ல கூட நம்ம இந்த மாரி சூடு பண்ணி எடுத்துக்கிறலாம். வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த கம்பைலிங் வீடியோ வந்துட்டு கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாவும், இன்ட்ரெஸ்டிங்காவும் இருந்துச்சுன்னு சொல்லி நெனச்சீங்கன்னா, மறக்காம ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க. பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லி நம்புறேன். நெக்ஸ்ட் வீக் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல வந்து நான் உங்கள மீட் பண்றேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.